நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நான் ஒன்று சொல்லவா? உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு அப்போ கிடைக்க போகிறதே கிடையாது. நீங்கள் சரியான விஷயங்களை செய்யும்போது சில பேருக்கு உங்களை பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் என்றைக்கு உங்கள் மனசுக்குள்ளே வருதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்த 8 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு இந்த புத்தகத்தில் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை பற்றியும் நம்ம லைஃப்பில் அந்த பாடங்களை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சரி, அப்படி என்ன தான் இதில் பார்க்க போகிறோன்னு குயிக்காக சொல்லவா? மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வெளியில் வரணும். உங்கள் லைஃபோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். வாழ்க்கையோட உண்மையான ஃப்ரீடம் என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை செய்கிறதுக்கான முழு கான்ஃபிடென்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை புது கண்ணோட்டத்தோடு பார்க்க தயாராக ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு இந்த புக் எந்த ஃபிலாசபியின் அடிப்படையில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். அட்ரிலியன் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் உங்களோட ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ணலை. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, எந்த மாதிரி சாய்ஸஸ் மேக் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கோல் என்ன, இதை வச்சு தான் நீங்கள் யாருங்கிறது ப்ரூஃப் ஆக போகுது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல. என்னன்னா, நம்ம இந்த ஒரு விஷயம் செய்கிறோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது, இதை தெரிஞ்சால் நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் நமக்கு பாதி பயங்கள் ஏற்படுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஆங்ஷியஸ் ஆகுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு உங்களை பற்றி நினைக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி. அதனால் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த பயம் உங்ககிட்டேருந்து தான் வருதே ஒழிஞ்சு அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உண்மையாக இருக்கக்கூடிய கட்டாயம் கூட இல்லை. யார் என்ன நினச்சாலும் உங்கள் வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு 1% கூட நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு காமன் தாட் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும், நம்ம செய்கிற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். சோஷியலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், ஈவன் இந்த ஃபேமிலி கூட நான் இது செஞ்சால் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே நிறைய பேருக்கு. அட்லர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் நம்ம அப்ரூவலுக்காக காத்திருக்கோமோ, இது அவங்களுக்கு பிடிக்குமா, இதை பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தை விட்டு நம்ம வெளியில் வர்றோமோ அப்போ தான் நமக்கான ஃப்ரீடம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் இந்த கருத்தை நான் சொல்லும்போது எல்லோரும் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, இந்த கருத்தை சொல்கிறதன் மூலயமா அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடுங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறீங்க. அந்த பயம் என்றைக்குமே நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செகண்ட் தாட் வரும்போது என்ன தெரியுமா யோசிக்கணும்? உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க, இது ஏன் என்னை தடுக்குது? மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கிறேன்னா இல்லை நான் என்னை பற்றி யோசிக்கிறேனான்னு யோசிங்க. நீங்கள் மற்றவங்கள பற்றி தான் யோசிக்கிறீங்கன்ற பயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பயத்தை விட்டெறிஞ்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்யலாம். இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் ரீசெண்டாக எந்த விஷயத்த செய்ய தயங்குனீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. லைஃப் எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லைங்க. அதனால் உங்களுடைய பாஸ்ட்டை ப்ளேம் பண்ணுறதை இதோட நிறுத்திடுங்க. போதும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்களோட கோல் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ண போகுது. பாஸ்ட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விஷயம் உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுது, எந்த விஷயம் உங்களை வளர விடாமல் தடுக்குதோ அதை கண்டுபிடிச்சி ஒழிச்சிட்டு என்ன பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போக முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கலைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுத்து தான் ஆகணும். இப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட எப்போவுமே ஹேங் அவுட் பண்ணுறீங்க. பட் உங்கள் லைஃபோட கோலை நோக்கி நீங்கள் போகும்போது அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கண்டிப்பாக குறையும். அவங்க எல்லாரும் உங்களை பற்றி ஒரு நிமிஷம் பேசுவாங்க, என்னடா நேற்று வரைக்கும் எப்போவுமே இருந்தானே இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த விஷயங்களுக்கு பயப்படுறதுனால உங்களோட கோலை நீங்கள் அட்டைன் பண்ண முடியாமல் போயிடும். எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப் ஓவர் அதர்ஸ். இதை நீங்கள் செய்கிறதுனால நீங்கள் யாரையும் தூக்கி போடுறதும் கிடையாது, எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கி போக போகிறதும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையுமே பிரித்து உணர கற்றுக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன? உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி ஓடுறது தான் உங்களோட வேலை. ஒரு வேலை
அந்த கிரிட்டிசிசம் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சீரியஸாக கேட்கணும். இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. அடுத்து கரேஜ் டு சேஞ்சுன்னு பற்றி பேசுகிறாரு. உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் பழைய காலத்தில் தப்பு செஞ்சுருக்கலாம், சரியான விஷயங்களை செஞ்சுருக்கலாம், தப்பாக போய் ரீச் ஆகிருக்கலாம், 1000 விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே பழைய தப்புகளுக்கு மன்னிச்சிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் செய்ய போகிற வேலை என்னென்னா, இப்போ நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் உங்களோட கோலை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த செஞ்சால் நீங்கள் அந்த கோலை போய் அட்டைன் பண்ண முடியுமோ அந்த விஷயம் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அதை செய்ய தயாராகும். கரேஜ்னா என்னங்க, பயமே இல்லாமல் இருக்கிறதா? அப்படி கிடையாது. உங்கள் பயத்தை கையாண்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கரேஜ் தேவை. அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி உங்கள் மேலே அதிக கான்ஃபிடென்ஸ் வச்சு உங்களோட கோலை நோக்கி போகிறதுக்கு கரேஜ் ரொம்ப முக்கியம். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள பல லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருந்தது. யார் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, உனக்கு இந்த வேலை தேவையா அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ் வரும்னு தெரியும். என்னோட லிமிட்டிங் பிலீஃப் என்ன இருந்ததுன்னா, ஏன் இதை ஆரம்பிச்சு யாராவது பார்க்கலன்னா என்ன பண்ணுறது? பட் எனக்கே நான் சொல்லிக்கிட்ட பதில் என்ன தெரியுமா, இந்த புத்தகத்தோட சம்மரியை இவ்வளோ சிம்பிளாக நான் போய் திரும்பி அந்த புத்தகத்தை படித்தாலும் முடியாது, எழுதியிருக்கிறத படித்தாலும் கிடைக்காது. அப்போ இந்த ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் ஏதோ ஒரு வேலை செய்யும்போது கேட்டேன்னா கூட அந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான சாராம்சம் எனக்கு கிடைச்சிடும். ஆக நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை யாருமே அந்த விஷயத்தை பாராட்டலை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம எந்த விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. லிவிங் ஃப்ரீலி. ஃப்ரீடம் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? நம்மளே நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காத போது. ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்களோ, அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது. மூணாவது, நீங்கள் உங்களோட கடமை என்னவோ அதை உங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலுக்கு செஞ்சுடுங்க. அதை மீறி பலன் வருது வரலங்கிறது அடுத்த விஷயம். இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உண்மையான ஃப்ரீடத்தை நீங்கள் அடைய முடியும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்ற எண்ணத்துலேருந்து வெளில வர்றது, இது யாருடைய வேலை அப்படின்னு பிரித்து உணர்றது, உங்களை நீங்களே முழுமையாக ஏற்றுக்கிறது, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த 4 விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்டில் போடுங்க. இந்த 4 விஷயங்களையும் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு நோட்டும் ஒரு பேப்பரும் நீங்கள் உங்களுக்காக வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயங்களை எழுதணும் டெய்லியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையோட கோல்ஸை நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு எந்த விஷயம் பயத்தை ஏற்படுத்துச்சு? உங்களுடைய வேலை எது, மற்றவங்களோட வேலை எது? டாஸ்க் செப்பரேஷன். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க, அதனால் மற்றவங்க இதை நினச்சாங்க, அவங்க நினைக்கிறது அவங்களோட வேலை அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி எழுதுங்க. மூணாவது, ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கரேஜ். இது வரைக்கும் நீங்கள் செய்ய பயந்த ஒரு விஷயம், இன்றைக்கி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருக்கலாம், எழுதுங்க. நாலாவது, இன்றைக்கி நீங்கள் யாருக்கு எந்த உதவி செஞ்சீங்க கைமாறி எதிர்பார்க்காமல். இந்த 4 விஷயங்களையும் ஒரு வாரம் கழிச்சு அதை நீங்கள் அசஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எங்கே இருந்தது, அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு புத்தகத்தையுமே படிக்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது. படித்த விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அந்த புக்கோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது, ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வந்துடுறோம், நம்மளாவே வாழ முடியுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்காவது உங்களை பிடிக்கலன்னா பரவாயில்லன்ற எண்ணம் தான் உங்களோட ஃப்ரீடம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்க போகிறதில்ல, அதை ஏற்றுக்கிறது தான் உங்களோட ஃப்ரீடமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எந்த பயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் புக் சம்மரிஸ் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம்.